ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடெல்லாம் கூட்டிட்டு ஒட்டரெல்லாம் அடித்து எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா ஹஜ்ஜி பெருநாள்லாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு மீன் தொட்டி வந்துட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அமீராவும் தான் வந்து பாப்பாவும் தான் வந்துட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சின்னதாக வந்து சின்னோண்டு தான் வந்து மீன் தொட்டி வாங்கியிருந்தோம். ஏன்னா அதை பார்த்துக்கிறாளா என்ன பண்ணுறானே தெரியாமல் நம்ம வந்து பெருசாக வந்து வாங்கி வைக்கக்கூடாது. எதை எடுத்தாலுமே வந்து நம்ம சின்னதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எடுத்தோடனே நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் சும்மா ஒரு மீன் மட்டும் வாங்கி விட்டுருந்தேன். ஸோ 4 டேஸ்க்கு 1 டைம் வந்து இல்லை 3 டேஸ்க்கு 1 டைம் வந்துட்டு நான் வந்து தண்ணி மாற்றிடுவேன். 1 மந்த் வரையிலலாம் நான் வச்சுக்க மாட்டேன். அது வந்து ஒரே ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு 4 டேஸ்க்கே வந்துட்டு நாங்கள் மாற்றிடுவோம். ஸோ இதை வந்து ரொம்பவே அழகாக தான் அவள் பார்த்துட்ருந்தா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே வந்துட்டு விளாண்டுட்ருப்பா. அதுக்கு இந்த தீனி போடல அப்படின்னாலும் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டைமும் ஆகிடும். ஃப்ரைடே இல்லையா? ஸோ ரொம்பவே சீக்கிரமாக ஓடுற மாதிரி இருக்கும். ஜும்மா தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹீட்டெல்லாம் போட்டு நம்ம குளிக்க வச்சாச்சு. ஸோ மழை வர டைம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை இந்த பயிறு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு ஊற போட்டுட்ருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்திராட்சை வந்து ஊற போட்டுட்டு நிறையா அதை வந்து எடுத்துக்கோங்க. ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ப்ரெக்னென்சி டைம்ஸில் உள்ளவங்க வந்துட்டு அந்த மாதிரி உள்ளது வந்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அபாயாலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பட்டன் வந்து எப்படி தைக்கிறது என்ன மாதிரி இது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆன்லைனில் வந்துட்டு நிறையா பேர் வாங்கி வந்து நல்லா இல்லை ஒர்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கும்பகோணத்தில் காந்தி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு கடை வந்து ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து பர்சனலாக வந்துட்டு ப்ரைவேட்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து அங்கே தான் நான் வாங்கினதே எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ மாதிரிலாம் இல்லை. நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இன்னொருத்தவங்கலாம் பார்த்தீங்க சில பேர் வந்து ஒரு 1% 2% பசங்க பொண்ணுங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து 8 மணிக்கு மேலே வந்துட்டு மெசேஜ் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? ரீப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் ரீப்ளை பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வராதவங்க வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமீரா வந்துட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது சொல்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் ஏன்க்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால மட்டும்தான் இந்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நைட்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணுறது ரொம்பவே ரேர் சொல்லப்போனால். நீங்கள் வந்து மார்னிங் டு ஈவினிங் இல்லை ஒரு 7 o'clock வரையிலும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணாதீங்க. அமீராவோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அது பாருங்கள். சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட்டின் ஷேப் போட்டு எங்கள் 3 பேர் ஃபோட்டோஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அந்த அக்கா தான் வந்துட்டு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த அலாரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வந்து வீடியோஸ் நான் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அமீரா பர்த்டே அப்போ வந்துட்டு அந்த அலாரம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க.
ஸோ அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சிட்டு தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக பெரியம்மா வீட்லேருந்து வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் மாங்காவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அது ஒரு ஜாரில் வந்துட்டு போட்டு அதை அப்படியே வச்சுருப்போம். ஸோ அப்பப்போ நம்ம வேணுங்கிறப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நான் வந்து பேக் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நேரில் வந்து நம்ம வந்து வாங்குறதோட ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செம்ம ஒர்த்தாக தான் இருக்கும். இது வந்து ப்ரொமோஷன் இல்லை, நானாக எனக்கு பர்சனலாக வந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் இது வாங்கியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பயும் பாருங்கள் அப்படியே புதுசாக இருக்கா மாதிரி தான் இருக்குது. 3 ஜிப் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஜிப் வந்துட்டு இருக்குது. 2 பக்கமும் வந்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதோ கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட, ஏன் லாங் ட்ரைவே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி சொல்லப்போனால். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் ஜும்மா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சலாலாம் போட்டு தொழுவ வந்து என் பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் நாங்கள் தொழுது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். அதில் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஒன் சைடு ப்ரைஸில் கை செட் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. எங்கேயும் ஆன்லைனில் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இல்லை, நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். நான் வந்துட்டு கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் கோல்டெலாம் வந்துட்டு இந்த ஒரு இது வந்து கை செயின் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து ஆன்லைனில் எதுவுமே நான் வாங்கலை. நான் வந்து இங்கே கும்பகோணத்தில் இருக்கிற நேரில் உள்ள ஷாப்பில் தான் போயிட்டு நான் இதே மாதிரி கேட்டு அது ஒரு 2 டேஸில் வந்துட்டு வந்தது தான் இந்த இது. வந்தோடனே எனக்கு வந்து ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டாங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கிட்ட போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கூட அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. காற்று செல்லுமா நீ எந்த பூவோ, மழை நிலாவோ, எனது கனவோ, கண்ணில் தெரியும் காதல் விலையோ, சிரிப்பில் ஒளியாய் நிலா துளியோ, உன் பார்வை பேசும் இசைதானோ, வெள்ளை பேசும் வாசம் போல விளக்கிடுதும். வானம் போலே நீ என் மனதில் ஓசை கொடுப்பாய், நீங்கள் நதியில் போந்தி விருப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பொட்டி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 2 பொட்டிலையும் வந்துட்டு நான் வந்து முபல்லிகா ஆலிமா ஓதியிருந்த அந்த புக்ஸு, அந்த நோட்ஸு, அந்த மாதிரி உள்ள எல்லாமே வந்துட்டு திங்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக மண்ணடைஞ்ச மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். சரி, ஓகே, இதே நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து எங்கள் அத்தாவோட ஃபோட்டோ. அவங்க வந்து உம்ராவுக்கு போயிருக்கும் போது அவங்க எடுத்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொட்டியில் வந்துட்டு இருக்கும். 2 பொட்டியாக நான் வச்சுருப்பேன். இது வந்து வயது வந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு, இதெல்லாம் வந்து தௌபா புக்கு, இந்த மாதிரி உள்ளது நிறையா வச்சுருப்பேன். ஸோ 3 இயர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நிறையாவே புக்ஸு, நோட்ஸு எல்லாமே வந்துட்டு இருக்கும். இது வந்து என்னோடய கல்யாண பத்திரிக்கை. ஸோ அது வந்து அதில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே வந்துட்டு நம்ம ஓதுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜும்ரா அப்படிங்கிறதுல வந்துட்டு நிறையாவே வந்து புக்ஸு, நோட்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கை பார்க்காம அது அப்படியே பொட்டியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கரையான் பிடிச்ச மாதிரி ஆயிடும். இதெல்லாம் வந்து இந்த ஒட்டகத்துக்கு, நாய்க்கு, இந்த மாதிரி குதிரைக்கு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து அரபி வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது தான். இதை நம்ம ஓதணும் அப்படின்னா 3 இயர்ஸ் வந்துட்டு முபல்லிகா நம்ம ஓதி முடிச்சிருவோம். எல்லாமே வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சொல்லப்போனால் அது அப்படியே இருக்கட்டும், அது ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு இல்லை, இது வந்துட்டு நம்ம கபோர்டில் தான் வைக்கணும். ஸோ கபோர்டில் வந்துட்டு நிறையாவே வந்து குரான் இந்த மாதிரி ஜூஸ்லாம் நிறையா இருக்கும் போது இதை வந்து நான் வந்து ஒரு சூட்கேஸில் தான் வந்துட்டு வச்சு நான் மேலே வச்சுப்பேன். அப்பப்போ வந்துட்டு நாங்கள் எடுத்து பார்த்துட்டு அதை வந்து ஏதாவது மண் இருந்துச்சு அப்படின்னா
நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்சம் அந்த மெமரிஸ்லாம் வரும் இல்லையா, நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வருது இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஓதிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி நாங்கள் வச்சுருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல் குர்ஆன் எல்லாமே இருக்கும். சொல்லப்போனால் நான் சின்ன பிள்ளையில் ஓதின எஸ்எல் குர்ஆன் அதுலேருந்து தானே ஸ்டார்ட் நம்ம பண்ணுவோம். அதுலேருந்து உள்ள எல்லாமே வந்துட்டு இருக்கும். முபல்லிகா ஓதி முடிக்கிற வரை அந்த 3rd இயர் முடித்து அந்த சனதை மட்டும் நான் வந்துட்டு பீரோவில் வச்சுருக்கேன். ஸோ மற்ற எல்லாமே வந்துட்டு நான் வந்து இந்த சூட்கேஸில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போனது அது முதற்கொண்டு எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து அலிஃப் பேலேருந்து ஆரம்பிப்போம்ல நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து. ஸோ அந்த ஞாபகம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரி சொல்லப்போனால். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நான் சொல்கிறேன். இது வந்து என்ன ஒரு சீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு நான் வந்து இது வாங்கினேன், பட்டம் வாங்கினேன். ஓதி நான் பட்டம் வாங்கினேன். ஸோ இந்த டேட்டில் தான் வந்துட்டு நான் இப்போ ஓதி பட்டம் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நோட்டு வந்து எப்படி எழுதுவோம், நம்ம வந்து இப்படி தானே இந்த சைடு தான் நம்ம வந்து நோட்டு எழுதுவோம். நம்ம வந்து அரபி எழுதணும் தமிழ் எழுதணுங்கும் போது நம்ம வந்து பேக் சைடில் வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம பேக் சைடில் தான் வந்துட்டு பேர் எழுதி அப்படியே தான் நம்ம வந்து வரிசையாக ஓதிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. நோட்டில் வந்து நம்ம வந்து பேக் சைடு தான் எழுதியிருப்போம். நம்ம எல்லா நோட்லேயும் பாருங்கள், நான் காட்டுறேன். அது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம எழுத மாட்டோம், பேக் சைட்லேருந்து தான் நம்ம எழுதிட்டு வருவோம். ஸோ நம்ம அரபி எழுதுகிறோங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடில் எழுதுனா நமக்கு வந்து இந்த வாட்டம் வராது, அந்த வரிசையான ஒரு இது வராது. இப்போ நம்ம தமிழ் எழுதுகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கத்துலேருந்து எழுதுனா அது ஃபஸ்ட்டு பக்கம் எழுதியாச்சுப்பா, செகண்ட் பக்கம் எழுதியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா இது வந்து சரி வராது, எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் பேக் சைட்லேருந்து தான் நம்ம உஸ்தாத் வந்து எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து செம்ம மெமரிஸ் சொல்லப்போனால். எல்லா நோட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா அரபி, நிறையா தமிழ், அதோட அர்த்தங்கள் அதெல்லாம் வந்துட்டு நிறையா எழுதியிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். சரி ஓகே, இப்போலாம் நம்ம ஓதணும், இந்த இயர்ஸ்லாம் இல்லைல்ல, அந்த நாள் வந்து தள்ளி போயிடுச்சு இல்லையா. அந்த பழைய மெமரிஸு, ஸ்கூல் லைஃபு, அப்புறம் இந்த மதர்சா லைஃபு, காலேஜ் லைஃபு அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நிறையா பேரை நம்ம பார்த்துருப்போம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மெமரிஸ் வருது இல்லையா, அந்த ஒன்றையும் எடுக்கும் போது ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குட்டி பிள்ளைலாம் வந்துட்டு நான் நிறையா எனக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ சொல்லப்போனால் நான் வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், மதர்சாவாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கலந்துக்கிறோம். தோற்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலந்துப்பேன். ஆனால் அதே மாதிரி நான் வந்து ப்ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இது 3த்துக்குள்ளே தான் நான் வருவேன் ஒழிஞ்சு அதுக்கு தாண்டி நான் போயிட மாட்டேன். ஸோ நிறையா வந்து போட்டியிலலாம் நான் கலந்துப்பேன். ஸோ இந்த ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே சொல்லிட்டு நான் கலந்துப்போம். ஆனால் இந்த டான்ஸு இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து நான் கலந்துக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கலந்துப்பாங்க. ஸோ மதர்சாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இந்த புக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, 50 கேள்வி, 100 கேள்வி, 200 கேள்வி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வைக்கும்போது நான் அப்போ குட்டியாக தானே இருப்பேன், அதனால அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்துட்டு நான் கலந்துட்டு நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எங்கள் பாட்டியம்மா ஊர்லேயே வந்துட்டு நான் ஓதி கலந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு நான் பள்ளிவாசலில் ஓதிட்டு நான் இது வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போட்டிங்கும்போது நம்ம எப்படி ஆர்வம் நம்ம படிக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம கேட்குற கேள்வி எது வேணுமோ கேட்பாங்க. அந்த 50 கேள்வினா அதில் 49 கேட்கலாம், சப்போஸ் 38 கேட்கலாம், சப்போஸ் ஒரு 30 கேட்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து தேர்ட் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம வாங்கிடலாம். அது மாதிரி நிறையாவே போட்டிஸ்லலாம் வந்துட்டு நான் கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஆயாச்சா, அதுக்கப்புறம் குரான்லாம் ஓதி முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே என்னை வந்து ஆலிமாக்கு முபல்லிகாக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து சேர்த்தோன்னா 3 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படின்னா நான் 10th படிக்கும் போது ஃபஸ்ட் இயர் படித்தேன், 11th படிக்கும் போது செகண்ட் இயரு, 12th படிக்கும் போது தேர்ட் இயர், 3மே வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு, மதரசாவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காலேஜ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் காலேஜ்லாம் படிக்கல. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்துட்டேன். வீட்டில் இருந்தோன்னே மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே நம்ம படிக்க முடியும். மேரேஜ் பண்ணிட்டுலாம் படிக்கிறதுலாம் வந்துட்டு சொல்லுவாங்க, ஆனால் படிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம 12th முடித்தோடனே நம்மளை எங்கள் அம்மா படிக்க வைக்கிறேன்னாங்க. வீட்டில் வந்துட்டு அத்தாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை நல்ல இடம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி இருக்காதீங்க, படிக்கிறவங்க படிங்க. சப்போஸ் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராமில் வந்து நான் குயிக்காக தான் இருக்கேன். வாட்ஸ்அப் வந்துட்டு லிங்க்லேயும் வந்துட்டு நான் குயிக்காக தான் இருக்கேன். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு 10 டேஸில் வந்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பூவே என் குந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் புத்த நீ குடுங்கினாய். வண்ண வண்ண இதழ்களை எல்லாம் எங்கே நீ வாங்கினாய்? வண்ணங்களோடு மலருகிறாய், வாசனையோடு வாழ்கிறாய், பரிதியும் பொழுதிலும் சிரிக்கிறாய். பூவே என் குந்தலில் உன்னை நான் சூடி